சென்சார் கொடுத்தாலும் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெக்கேஷன் டைம் 2 மாசம். இப்போ உடனே தியேட்டர் கிடைக்காது, அவ்வளவு தியேட்டரும். புரியுது. இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு இது அதான் சொல்றாரு. ஐடியாலஜிக்கலாவே நான் வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷனா அதான் சொல்றாரு. 4-5 சீட்டு வேணா வரலாம். முதலமைச்சராக ஆறுவதற்கான 100% வந்து கேரண்டியா கொடுக்கணும். வெளி கம்பெனிக்கு அது வரைக்கும் படமே பண்ணதில்லை. முதல் வெளி கம்பெனி வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி. பாலாஜி போறாரு இல்லையா, அவருடைய அப்பா. வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபீர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகனை சுற்றி நிறையா சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கண்காணிப்பு கேமரா இருக்கக்கூடிய அறையில் ஜனநாயகன் படத்தை போய் பார்க்குறது. அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து இப்போ எல்லாரும் அங்கங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராக் பண்ணுறேன்னாங்க, ஸ்டாப் பண்ண போகிறோம், நாங்கள் யார் வச்சுருப்பீங்கன்னா கேஸ் போடுவோம், கண்டுபிடிச்சிருவோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஜனநாயகனுக்கு எப்போ வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும்? இல்லை, அந்த ஸ்ட்ராங் ரூம்ல படம் பார்த்ததெல்லாம் வந்து இதில் என்னென்ன காமெடி, அந்த படத்தை பார்த்தது பிறகு விஜய் ரசிகர் தான். எப்படியா அந்த கேள்வி அடக்க முடியல. ஆமா, விஜய் ரசிகர்கள் தான் இந்த படத்தை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பார்த்துக்கிட்டு. அதாவது வந்து நீங்க ஓவர்சீஸ் மேக்ஸிமம் படம் பார்த்துட்டாங்கன்றாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி, ஃபாஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஹெச்டி பிரிண்ட் அப்படிங்கிற ஓவர்சீஸ்லாம் மேக்ஸிமம் வந்து படம் பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விஜய் ரசிகர் கூட பார்த்துட்டாங்க. புரியுது. வந்து டெலிகிராம்ல வச்சு மாத்தி ரவுண்ட்ஸ்ல வர்றா. அப்படி செக்யூரிட்டி ரூம்ல இருக்க பையன் பார்த்துட்டு அது வீடியோ எடுத்து போட்டு அது ஒரு இதாகி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். அப்ப இந்த படத்தை ஆல்மோஸ்ட் இப்ப வந்து எல்லாரும் ஓரளவுக்கு பார்த்துட்டாங்க. 50% பேர் பார்த்துட்டாங்க. ஆனா தியேட்டரிக்கலாக பார்ப்பாங்க திருப்பி. ஆனா வசூல் ரீதி, ஏன்னா இப்ப விஜய் அவர்களுடைய படம் அப்படிங்கிறது பொருளாதாரமா அதிகமா இதுல இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஐ மீன் பட்ஜெட்டாகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிசினஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்தா மட்டும்தான் அந்த அவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும். பட் இதனால அது குறையும் இல்ல? கண்டிப்பா குறையும். இப்ப நீங்க ஓவர்சீஸ் தான் பெரிய அடி வாங்கும். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், ஜெர்மனி, ஓவர்சீஸ் படத்துல வாங்கணும் எல்லாருக்குமே அடிதான். ஏன்னா மலேசியால அவருக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. படத்தை பாதி பேர் பார்த்தாங்க. கனடால பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அங்கேயும் பார்த்துட்டாங்க. யூஎஸ்ல பார்த்துட்டாங்க, யூகேலையும் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும் போது அது அடி வாங்கத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் 50% மேல அடி வாங்கும். ஆனா அதையும் மீறி ஒரு ரசிகர்கள் தியேட்டர்ல பார்த்து பை பண்ணணும் ரசிகர் இருப்பாங்க இல்லையா, அது போவாங்க. இப்போ வாங்கினவங்களுக்கு பெருசா நஷ்டம் தான். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. கில்லி படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது, அந்த படம் இப்ப ரீரிலீஸ் ஆகும்போது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சுல, அதுமே ஜனநாயகன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். இல்ல எப்படி பண்ணாலும் ஒரு லாஸ் இருக்கதான் செய்யும். அந்த ஒரு படம் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு அந்த படம் சுமாரா இருக்குன்னு வச்சுங்க, திருப்பி எப்படி பார்ப்பாங்க? கில்லி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருந்தா நீங்க திருப்பி பார்ப்பாங்க, ஒரு 3 முறை பார்ப்பாங்க, 4 முறை பார்ப்பாங்க. இந்த படம் பார்த்துட்டாங்க சுமாரா இருக்குன்னா திருப்பி எப்படி பார்ப்பாங்க? ஓகே. ஏன்னா இதுல 2 விஷயம் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் என்னவா வேணா வரலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கும்போது அந்த படம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரும்போது அவங்களுக்கு ஒரு டிராபேக்காகவும் பெரிய டிராபேக் ட்ரோல் மெட்டீரியலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்களேன், எலெக்ஷன் ரிசல்ட் விஜய்க்கு நினைச்ச மாதிரி நடக்கல, இந்த படம் வந்துருச்சு. இந்த படத்துல முதலமைச்சராகி அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் படத்துல இருக்குன்னு வச்சுங்க, இவர் பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு இந்த படம் வந்துச்சுன்னா ட்ரோல் ஆயிரும். ஓகே. அதை எப்படி பண்ண போறாங்க, ஒருவேளை ரீஎடிட் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படத்தை வந்து சென்சார் இப்போ ஒன்றும் ரிவைசிங்ல தான் இருக்கு. பாம்பே ரிவைசிங்ல இருக்கு, ஒன்றும் வரல. இப்போ வரைக்கும் நம்ம பேசியிருக்கேன், வரைக்கும் படம் வந்து சென்சார் வரல. அநேகமாக என்ன இன்னொரு சென்சார் போர்டு ஆஃபீஸர் ஒருத்தர், அங்க ரிவைசிங் கமிட்டில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து படம் பார்க்கல, அவர் வந்து ஏதோ லீவ்ல இருக்கிறாருன்றாங்களாம். இப்போ அவர் பார்த்ததுக்கு பிறகுதான் 5ஆம் தேதி தாங்க அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 5ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த படத்துக்கு சென்சார் கொடுப்பாங்க. சென்சார் கொடுத்தாலும் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெக்கேஷன் டைம் 2 மாசம். இப்போ உடனே தியேட்டர் கிடைக்காது, அவ்வளவு தியேட்டரும். புரியுது. இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஜூன்னு ஒரு டேட் சொல்றாங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு தெலுங்கு படம் டாக்ஸிக்லாம் வருது, அது வருது, இது வருது. அதனால ப்ரொடியூசர், அதனால வந்து அந்த படத்தை பிளான் பண்றாங்கன்றாங்க. இல்ல ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல இந்த சம்மர்லயே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம், வெக்கேஷன்ல ரிலீஸ் பண்ணுவோம், லீவ்ல எல்லாம் இருப்பாங்க, அதனால இந்த மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கிடைச்சதுன்னா ஒரு 15ஆம் தேதி வாக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபைனல் ரிசல்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஒரு 15 நாள் போட்டீங்கன்னா அடுத்த ஒரு 15 நாள் உங்களுக்கு லீவ் வரும் கண்டினியூஸா, ஜூனுக்கு முன்னாடி. அதை டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்சார் நீ பிரச்சனை இருக்காது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். அதாவது
ஒரு சென்சார் போர்டோட பிரச்சனைகள் வந்து நிறைய இடத்துல நம்ம இப்போ அடங்காதே படத்துக்குலாம் ஒரு இத்தனை வருஷமா அந்த பிரச்சனைலாம் இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து அதிகப்படியான ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்ல? பொலிட்டிக்கல் தாங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான். விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் ஒரு படத்தை அவர் பிளான் பண்ணி பண்றாரு அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு தானே செய்யும். ஓகே, அதை என்ன பண்ணிருக்கணும், இவங்க ஹேண்டில் பண்ண தெரியல. கேஸ் கொடுத்தது தப்பு. நீங்க படம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அக்டோபர் மாசமே செப்டம்பர் மாசமே படம் முடிஞ்சிருச்சு. 4 மாசம் நீங்க என்ன பண்ணீங்க? ஓகே, அவன் போனா கை வைப்பாங்க, பிரச்சனை வரும்னு சென்சாரை எங்கேயாவது வாங்கியிருக்கணுமே. நீங்க டிசம்பர் 24ஆம் தேதி நீங்க அப்ளை பண்ற சென்சாரை நீங்க அக்டோபர்ல பண்ணுங்கன்றேன். இந்த ப்ராசஸ் எல்லாம் 3 மாசம் நடந்து முடிஞ்சிருக்குமே. புரியுது. அப்ப சென்சாருக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணிட்டு சென்சாருக்கு போனா உங்களுக்கு பிரச்சனை வரும்ங்கிறது கூட தெரியலையா? அப்ப நீங்க போறீங்க 24ஆம் தேதி போறீங்க, 9ஆம் தேதி டேட் வச்சிருக்கீங்க. ஓகே, 10 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு. அப்ப 10 நாள்ல கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவு, இங்க சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கழிச்சு பார்த்தா ஒரு வாரம். ஒரு வாரத்துக்குள்ள நீங்க படம் அப்படி வரும். அதுவே நமக்கே சந்தேகமா இருக்கு. புரியுது. இவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு பொலிட்டிக்கல் படத்தை. அது பொலிட்டிக்கலாகவும் ஆப்போசிட் சைட்லயும் சரி, உங்களுக்கும் சரி கெயின் கொடுக்கும், மைனஸ் கொடுக்கும். அப்படி ஒரு படம் வர்றப்ப அந்த படத்தை கொண்டு போய் நீங்க வந்து அட்வான்ஸா வந்து சென்சாருக்கு போகாம நெட்கிராப் மூவ்மெண்ட்ல போய் நிக்கிறது வந்து என்ன லாஜிக் அது? சரி, அதுக்கு பிறகு உங்களை வந்து ரிவைசிங் அமைச்சதுக்கு பிறகு ரிவைசிங் அங்கேயாவது பேசி முடிச்சிருக்கணும். பராசக்திக்கு ரிவைசிங் அமைச்சாங்க. பராசக்தி டீம் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 5-6 வெர்ஷன் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலன்னா அதுலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் கட்டு. ஓகே, ஆமா, அந்த கிளைமாக்ஸ் சீன்லாம் பாதி டெலிட்டட் சீனா தான். ஆமா, 20 மினிட்ஸ் கட். 20 மினிட்ஸ் கட் பண்ணதுக்கு பிறகு கூட நீங்க அந்த டெலிட்டட் இல்லாத சீன்ஸ்லாம் வந்து கூட ஓடிடில வந்து படம். அப்ப 20 நிமிஷம் காட்சியை தூக்கி போட்டு வேற இதுல வந்து படத்தை பண்ணி அவங்க வந்து சென்சார் வாங்கிட்டாங்க. நீங்க அதையாவது செஞ்சிருக்கணும். ஓகே, நீங்க வந்து படம் சென்சார்ல மாட்டோம், அப்போ 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சென்சார் வாங்கிடுவோம். படம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் நான் வரைக்கும் ஷூட்டிங் போல படம் முடிஞ்சிருச்சு. அதை பண்ணணும், அதை பண்ணாம விட்டுட்டாங்க. அது இல்லாம நீங்க உடனே வந்து நீங்க வந்து இதுக்கு போனது, கேஸ்க்கு போகுது, கோர்ட்டுக்கு போனது. இது ஒரு அட்டானமஸ் பாடி, அது ஒரு அட்டானமஸ் பாடி, 2 பேரும் ஈகோ கிளாஸ் ஆகும். அப்புறம் நீங்க ஹைகோர்ட்டுக்கு போறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, திருப்பி வருது, திருப்பி வித்ட்ரால் பண்றீங்க, திருப்பி ரிவைசிங் போறீங்க. இப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் சரியான ஆள் இல்லாம இருக்காங்களா, சரியான பிளான் இல்லாம இருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஏதோ சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்படிங்கும்போது இதை ஹேண்டில் பண்ண தெரியாம எப்படி இருந்தாங்க? இல்ல, அவங்கள பத்தி பிரச்சனை இல்லைங்க. விஜய் தரப்பில் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஜெகதீஷ் ப்ரொடியூசர்னா யாரு? விஜய் கூட ஜெகதீஷ் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். கோயில் தயாரிப்பாளர் ஜெகதீஷ் தான். அப்ப இதுக்கு தலையீடெல்லாம் விஜயனுடைய கண்ட்ரோல் தானே இருக்கும். அவர் பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா? புரியுது. படம் சிக்கல் வரும், நீங்க வந்து முன்னாடியே வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு நஷ்டம் இருக்கும்ல. இப்போ ஆல்ரெடி படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இதுல நஷ்டம். காம்பன்சேட் பண்றாரு, கண்டிப்பாக அடுத்த படம் பண்றாரு. எலெக்ஷன் இதை சரி கட்டுறதுக்காக இந்த படம் அசிஷுவல் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருங்க. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு படம் விஜய் நடிக்கிறார். ஓகே, அதாவது அட்லி கூட பண்ண போறதா? அட்லியோட காம்பினேஷன் கிடையாது. அட்லி படம் முடியறதுக்கு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் போயிடும். அந்த அல்லு அர்ஜுன் படம், அதனால அட்லி படம் முடியாது. வேற ஒரு டைரக்டர், அதாவது நெல்சனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அவர்கிட்ட கதை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்தை வந்து அநேகமாக ஜூனுக்கு மேல, ஜூன் ஆகஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகே, அதாவது இறுதி படம் சொல்லியாச்சு. பட் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த படம் பண்ணி அந்த வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? 10 கோடி ரூபா கொடுத்து மலேசியா வாங்கியிருக்காரு. அவருக்கு 10 கோடி ரூபா வராது. சென்னை சிட்டி மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவருக்கு 8 கோடி வராது. இப்போ அவங்களுக்குலாம் காம்பன்சேட் பண்ணலாம். படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ஓடுற வரைக்கும் வரட்டும், இன்னும் அடுத்த படம் பண்ணிட்டேன், அதில் நீங்க காம்பன்சேட் பண்ணி எடுத்துங்க. அப்படிதான் பண்ணுவோம். அப்ப அதுதான் இறுதி படமா இருக்கும். ஆமா, இறுதி படமா கண்டினியூவா படம் பண்றாரா அப்படிங்கிற தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான். ஆமா, ஓகே. ஏன்னா இப்ப ஓடிடிலயுமே பாத்தீங்கன்னா அமேசான் வந்து வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்குல்ல. இப்ப அந்த பிசினஸ் அவங்களுக்கு அடி வாங்கிச்சு. இனி அமேசானோட நீ அடுத்து டீல் பண்ண முடியாது. ஓகே, வேற கம்பெனிக்கு தான் கொடுத்தாகணும். அமேசான் ஆல்மோஸ்ட் அவங்க வெளியே வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வேற ஏதாவது ஓடிடி தான் கொடுப்பாங்க. புரியுது. இப்ப இதுலேருந்து ஒரு கேள்வி எழும்புது என்னன்னா, ஓகே, இது பொலிட்டிக்கல் படம், இந்த விஷயங்கள்லாம் நினைச்சு இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ரிசல்ட் எப்படி வேணா மாறலாம். அகெயின் பண்ண போறது ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்காது. 100% பொலிட்டிக்கல் படமா இருக்காது, என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கணும். வசூலை குவிக்கக்கூடிய படமா இருக்குன்னு நினைப்பாரு. மெர்சல் அது மாதிரியா, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் தான், ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். பொலிட்டிக்கலே நீ அடுத்த படங்களை டச் பண்ணவே மாட்டாரு. ஓகே, ஏன்னா வந்து பொலிட்டிக்கல்ல வந்துட்டாரு. இனி பொலிட்டிக்கல் படம் தேவையில்லை. இனி இது காம்பன்சேட் பண்றதுக்காக, வருமானத்துக்காக படம் பண்றோம். ஓகே, அதுல முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு படம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல கண்டிப்பாக நீ பொலிட்டிக்கல் இருக்காது. புரியுது. ஏன்னா இப்ப விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும்,
ஐ மீன் பொலிட்டிக்கலா உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கையில எடுத்த ஒரு ஆயுதம் வந்து சினிமா. அதை இன்னும் அழுத்தமாவே சொன்னாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் 2 பேருமே அழுத்தமா சொன்னாங்க. பட் ஆனா இது இது இந்த இடத்துல எங்கேயோ குறையுதுன்னு இல்ல அவங்க வந்து நான் சினிமாவை விட்டுட்டு வரேன்னு சொல்லலையே. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கூட எம்ஜிஆர் வந்து சினிமாவில தான் நடிச்சிருந்தார், நடிச்சார் கடைசி படம். ஆனா விஜயகாந்த் வந்து கடைசி வரைக்கும் டேரக்ட் பையனை வச்சு டேரக்ட் கூட பண்ணார். சகாப்தம். ஆமா, விருதகிரி டேரக்ட் கூட பண்ணாரு. அப்ப அவங்க யாருமே சினிமாவை நாங்க முழுவதுமாக விட்டுட்டு வர்றேன்னு சொல்லவே இல்லையே. புரியுது. இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு இது அதான் சொல்றாரு. ஐடியாலஜிக்கலாவே நான் வந்து என்னுடைய குவாலிபிகேஷனா அதான் சொல்றாரு. நான் கேரியர் உச்சத்தை விட்டு வந்து கோட் போடுங்கன்றாரு. அப்போ வந்து அவங்க அது மாதிரி சொல்லலையே. எங்களுக்கு சினிமாவில இருந்து தான் எங்களுக்கு இந்த முகம் கிடைச்சது, சினிமாவில இருந்து தான் இந்த ஃபேம் கிடைச்சது, சினிமாவில இருந்து தான் நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சினிமாவிலையும் ஒரு கால் வச்சிருந்தாங்க. இவர் அங்க முழுவதுமாக விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. அதாவது அதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி பயன்படுத்தி. ஆமா, அதுதான் இப்ப சிக்கல். நான் இனிமே நான் உங்ககிட்ட தொடர்புல இருக்குன்னா அது பொலிட்டிக்கல் மட்டும் தான் ஒரே வழி. சோ அதனால ஓட்டு போடுங்க. ஏன்னா படத்துல 33 வருஷமா நான் வந்து உங்களுக்காக வந்து நடிச்சிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. விஜயகாந்த் கேட்கலையே, எம்ஜிஆர் கேட்கலையே. நான் படிச்சு நான் உங்களை நடிச்சு டான்ஸ் ஆடி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஓட்டு போடுங்கன்னு எம்ஜிஆர் கேட்கலையே. புரியுது. விஜயகாந்த் கேட்கலையே. இவர் இதுதான் வந்து முதலீடாவே சொல்றாரு. இதுதான் குவாலிபிகேஷனாவே சொல்றாரு. இதுதான் அவருக்கு எனக்கு தகுதினே சொல்றாரு. 33 வருஷமா நான் வந்து மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிற்கிறாரு. இப்ப திருப்பி போறப்ப என்ன ஆகும்? அதனால பொலிட்டிக்கல் தொடவே மாட்டார். இதுக்கப்புறம் தொடர்ச்சியா படங்கள் பண்ணாலுமே அந்த பொலிட்டிக்கல் சாயம் இருக்காது. பொலிட்டிக்கல்ல இவ்வளவு கண்டினியூ பண்ணுவாராங்கிறதே தேர்தல் முடிவு போறதான் தெரியும். ஓகே, இது இந்த கேள்வி இந்த பதில் வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கல, ஹியூஜா ஆரம்பிச்சிருக்காங்க, 234 தொகுதியிலுமே நின்றுருக்காங்கும் போது கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி அவர் முடிவு தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி நம்ம வந்து சிஎம் ஆயிரும் நினைக்கிறாரு. அவங்க வந்து அந்த அவங்க எல்லாருமே அந்த மனநிலையில தான் இருக்காங்க. 5ஆம் தேதி காலையில எக்ஸிட் போலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லுதே. எங்க சொல்லுது? அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆமா, அது மட்டும் போட்டிருக்காங்க. அதுவுமே அவர் மறுக்கிறார். அவர் 120 கொடுத்தாரு, கடைசியில் 70 ஒத்துக்கிட்டாரு. அவருடைய ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா வந்து 410 கொடுத்திருந்தாரு மோடிக்கு 2024. அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம். மிச்சம் வந்து 10ல் 7, 8மே வந்து உங்களுக்கு வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு போடுறாங்க. நம்மளும் நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணோம், அதுலயும் அப்படிதான் வருது. இனி அடுத்து இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஹை பீக்ல இருந்துட்டு இறங்கி வந்துட்டு போவாரா, இல்ல அடுத்து நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ரன் பண்ணிட்டு வருவாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. புரியுது. அப்படி இருந்தா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஓகே, ஒருவேளை மாறி வேற ஏதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜனநாயகன் வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். இல்ல ஆல்ரெடி படம் பார்த்துட்டாங்களாங்க, எப்படி மாறப்போகுது? இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா ஒரு படம் வெற்றி பெற்ற ஒரு கட்சியோட 100% நான் எழுதி தர்றேன். நீங்க நினைக்கிற மாதிரியான மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கிரவுண்ட்ல போய் நாங்க நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து ஒரு சர்வே பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து ஓப்பனா சொல்லணும்னா அவருக்கு வந்து ஒரு 20% வாங்குறாரு, 1 கோடி ஓட்டு வாங்குறாரு. ஓகே, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவரால் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. 4-5 சீட்டு வேணா வரலாம். முதலமைச்சரா ஆறுங்கிறதுக்கான 100க்கு 100% வந்து கேரண்டியா கொடுக்கலாம். புரியுது. நீ சோசியல் மீடியால பாக்குறவங்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது அது இல்லை. நீங்க சென்னையை தாண்டிட்டு ரூரல் போனீங்கன்னா அங்க பல விஷயங்கள் இருக்கு. கட்சி இருக்கு, சிம்பிள் இருக்கு, கேஸ்ட் இருக்கு, ரிலீஜன் இருக்கு, பணம் இருக்கு, கேண்டிடேட்டோடைய செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் உடைச்சிட்டு போக முடியாது. புரியுது. சென்னையில நீங்க சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு கொண்டாடிக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய படங்கள் பொலிட்டிக்கலா பண்ணா அவருக்கே பிரச்சனையா ஏற்படும். ஆமா, பொலிட்டிக்கலா பண்ணவும் மாட்டாரு. ஏன்னா இப்ப அடுத்து வந்து கமர்ஷியல் படம் பண்ணணும்ல. அந்த கடன் அடைக்கிறதுக்கு தானே படமே பண்றாரு. கடனா? அந்த வாங்குறவங்க நஷ்டமானவங்க. அதான் பார்த்தா கடனோட நான் ஷாக் ஆயிட்டேன். வாங்குறவங்களுக்கு நஷ்டம் தானே. ஓகே, நிறைய சொத்துக்களுமே அவர் வித்துட்டார்ல. இல்ல அவரு வேற ஏதோ பிளான்ல இருக்காரு போல. வெளிநாடு போறாரா, இங்க இருக்கிறாரா, வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாரு. சொத்தை வித்துட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, பெரிய ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற ஏதாவது பிளான்ல இருக்காரு. படம் வாங்கினவங்களுக்கு நஷ்டம் தானே. ஆமா, அதுக்கு அது ஒரு ஏறக்குறைய ஒரு கடன் மாதிரி தானே. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 5 கோடி. இதுக்கு முன்னாடி இது மாதிரி காம்பன்சேட் பண்ணிருக்காரு. நிறைய படம் நினைச்சிருக்காங்க. விஜயகாந்த் பண்ணிருக்காரு. இல்ல விஜய் அவர்கள் பண்ணிருக்காரா? விஜய் அவர் இது வரைக்கும் யாருக்கும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. காம்பன்சேட் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் படம். நாளை திருப்பி பண்றாரு. அந்த படம் பெருசா போல. அடுத்த படம் செந்தூர் பாண்டி பண்றாரு, நல்லா போச்சு. வெளி கம்பெனிக்கு அது வரைக்கும் படமே பண்ணது இல்ல. முதல் வெளி கம்பெனி வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி. பாலாஜி பிரபு போறாரு, அவருடைய அப்பா. பாலாஜி பிரபு தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் போய் அந்த படத்துக்கு முதல் வெளி கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த படம் தான் விஷ்ணு. விஜய் நடித்த முதல் வெளி கம்பெனி படம் அதான். விஜய் வெளி கம்பெனில முதல்ல சம்பளம் வாங்கினது அவங்க அப்பாட்ட தான். பாலாஜி பிரபு சம்பளம் வாங்குறாரு முதல் படத்துக்கு. அந்த படம் விஷ்ணு பண்றாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல
படம் போயிட்டு இருக்கப்பே பிசினஸ் ஓரளவுக்கு ஆயிடுச்சு கமர்ஷியலா. ஆனோடனே அதே கம்பெனிக்கு இன்னொரு படம் பண்றதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறாங்க விஜய்க்கு. எப்ப டிஸ்க் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவர் வந்து முதல்ல சம்பளம் வாங்கி வெளியில் கம்பெனிக்கு முதல்ல அவங்கள்ட்ட தான் அங்கிள் சம்பளம் வாங்குறேன்னு பாலாஜி பிரபு அப்பாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகும் இன்னொரு படம் பண்ணுங்க தம்பி நமக்கு, அதை விட சம்பளம் அதிகமா பேசி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனா பிஸ்னு ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு போயிடுச்சு. அவங்க 2வது படம் பண்ணவே இல்லை, அந்த அட்வான்ஸும் கொடுக்கல. நீங்க அவர் அதுதான் அவர்கிட்ட கேளுங்க, அதை பத்தி ஒரு பெரிய கதை சொல்லுவார், நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. அது கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப நாள் அவங்க வந்து படம் பண்றேன்னு சொல்லி அவங்கள காக்க வச்சு ஒரு கடத்துல மேல நீங்க யாருன்னு திருப்பி அவங்க கேட்டு அதுக்கு பிறகு அந்த கொடுத்த அட்வான்ஸை ரொம்ப மனம் வருத்தி கொடுத்து அதோட அவங்க உறவை முடிச்சுட்டான்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் அப்படி முதல் வெளி கம்பெனிக்கு வாங்கின கம்பெனிக்கே பண்ணல விஜய். புரியுது. அதனால இதெல்லாம் வாழ்க்கையில முதல் முறையா பண்றாரு. ஏன்னா இது ஒரு பெரிய அமௌண்ட், வேர்ல்டு வைட்ல நிறைய பேருடைய அமௌண்ட், அதனால வந்து பண்றதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.